பிஎஸ்என் அகாடமியின் செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் 81வது கொஸ்டின். நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் சுதேசி 4G சேவையை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? ஒடிசா மாநிலத்தோட சார்ஜுகுடா. முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட ஏவுகணை எது? அக்னி பிரைம். எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய மிக்-21 போர் விமானங்களுக்கு தற்போது ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது? 60 ஆண்டுகள். முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? பீகார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 2வது தங்கம் வென்றவர் யார்? அனுஷ்கா. இந்திய அட்டர்னி ஜெனரல் ஆர். வெங்கடரமணியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2 ஆண்டுகள். தொலைத்தொடர்பு உபகரணங்களை சொந்தமாக தயாரிக்கும் நாடுகளின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடம். பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. உற்பத்தி, புத்தாக்கம் மற்றும் ஏற்றுமதி மையமாக உருவெடுத்துள்ள நாடு எது? இந்தியா. 2026ஆம் ஆண்டுக்கான எத்தனையாவது ஆஸ்கர் விருதுக்கு ஹோம்பவுண்ட் இந்திய திரைப்படம் தேர்வாகி உள்ளது? 98. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பெற்றது? 9வது முறை. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? மிதுன் மானஸ். சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? அனுஷ்கா தாக்கூர். 2024-25ஆம் ஆண்டில் அதிகம் பார்வையிட்ட சுற்றுலா தலமாக எந்த தலத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது? தாஜ்மஹால். அனைத்து மின்சார வாகனங்களிலும் ஒலி எச்சரிக்கை அமைப்பினை எந்த ஆண்டு முதல் கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? 2026. ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 3 பதக்கங்களையும் வென்ற நாடு எது? இந்தியா. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? ரிங்கு ஹூடா. மகளிருக்கான 13வது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு தொடங்கியது? குவாஹாட்டி. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிரீஷ் சந்திர முர்மு. ரிசாடானிக் வெர்சஸ் எனும் நாவலை எழுதியவர் யார்? எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி.